யூடியூப் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம். ஒரு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். திரும்பவும் விலாகிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது எத்தனை நாளைக்குன்னு சத்தியமாக தெரில. ஸோ இன்னைக்கு பிளான் வந்து கேல்வேவை சுற்றி பார்க்க நம்ம கிளம்பிகிட்டு இருக்கோம். ஸோ அவுட்ஃபிட் செக் அண்ட் இப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கார் எடுக்க போயிருக்காங்க. அவங்க கார் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கேல்வே தான் போகிறோம் அயர்லாண்டில். ஸோ அது போக அங்கே கிளிப்ஸ் ஆஃப் மோயறதுக்கு அப்புறம் நிறையா ஏன்ஷியன்ட் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே இப்போ நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். போகலாம். அண்ட் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமா ஓட்டுங்க தலைவரை, அதெல்லாம் தெரியுங்க. போடா, இவர்தான் எங்க டிரைவர். ஹலோ காய்ஸ், நான் தான் அவனுக்கு டிரைவர். ஆமாம், ரைட்டு பார்த்தீங்களா? அதெல்லாம் எதுவுமே பார்த்துட்டா என்ன ஒண்ணுமே பார்க்கல. ஓவரா பேசினா எடுத்துட்டு போயிடுச்சு. 30 ரூபா தான் போக முடியும். என்ன ஊரு? 30 ரூபா தான். ஜாலி பண்றீங்களா ப்ரோ? கண்ணாடி போட்டுடுங்க. கண்ணாடிலாம் போட முடியாது. எடுத்து வெளியே வேணா போடுறேன். இதுக்கு நான் ஏதாவது ஆடியோ போட்டு So guys, finally, yes. பிகாஸ் அங்கே அலை தெரியுதுல்ல, அந்த அலைலாம் இங்கேருந்து பார்க்குறப்போ அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோ மோஷனில் வந்து அந்த பாறையெல்லாம் அடிக்கிறாங்க. கேவ் மாதிரிலாம் வேறு இருக்குது. கீழே அந்த நுரையெல்லாம் வந்து அப்படியே மேலே காற்றுல பறக்குது. அதுக்கப்புறம் அந்த அலையெல்லாம் மெதுவாக மோதுறது. இங்கேருந்து பார்க்குற அப்படியே ஒரு ஸ்லோ மோஷனில் ஏதோ படம் பார்க்குற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அந்த அலை எவ்வளோ கடினமானதுன்னு சொல்லி நம்ம
சரியான குளிர். சத்தியமாக செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மூச்சு வாங்கிடுச்சு, ஏன்னா கொஞ்சம் ஓடி வந்தேன். பட் அதர் தென் தட் இன்றைக்கி ஒரு 2-3 5 பிளேஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் யூ ஆல் லைக் த வீடியோ. மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப். ரெகுலராக கண்டென்ட்ஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன். பியூட்டிஃபுல் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லிட்ரலி நேரில் வந்து தான் பார்க்கணும் அதை. இப்போ என் மேலே மழை தண்ணி படுதுன்னு நினைக்கிறீங்களா? என் மேலே மழை தண்ணி படலை. ஆக்சுவலாக கடல் தண்ணி வந்து இது வழி அப்படி மேலே அடித்து அது அடிக்கிற காற்றுக்கு அப்படியே மேலே இப்படி ஆவி மாதிரி வந்து இந்த இடம் மட்டும்தான் ஈரமாக இருக்குது. அங்கிட்டலாம் ஈரம் இல்லை, இங்கே மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா விண்டோட இன்டென்சிட்டி இங்கிட்டு தான் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இட் இஸ் பியூட்டிஃபுல். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். அழகாக இருக்கு. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லிட்ரலி நான் வீடியோ போட்டு 1 வருஷத்துக்கு நல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸ்லேருந்து திரும்பவும் ரெஸ்யூம் பண்ணுறது நினைக்கிறப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க. வந்துட்டு அந்த கிளிஃப்ஸ் ஆஃப் மோயரோட எக்ஸிபிஷனும் உள்ளே இருக்குது. நம்ம இந்த எக்ஸிபிஷனையும் வந்து பார்த்து இதில் ஒரு 3D வியூ வேறு இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப குளிர் இல்லைங்க. இங்கே என் கையெல்லாம் பிங்க் கலர் ஆகிடுச்சு. நானே கருப்பு தான், என் கை பிங்க் கலர் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே இந்த கிளிஃப்ஸ் ஆஃப் மோயரில் அதை சுற்றி இருக்கிற பிளேஸஸ், அதை பற்றின ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் டீட்டெயில் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் வந்துட்டு அந்த 3Dன்னு சொல்லிட்டேன், அந்த 4D எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஷோக்கு வந்து வெயிட்டிங் மேலே கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட்டிங் டைம் இஸ் அரவுண்ட் 1 minute. ஸோ அந்த வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் காட்ட முடிஞ்சால் நான் கண்டிப்பாக வந்து உள்ளே காட்டுறேன். The show begins in 16 seconds. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். கொடுப்பேன். எப்படி பறந்துட்டு இருக்கான் பாருங்க. இது என்னது? இந்த பறவை வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எந்தளவுக்கு பெஸ்ட்டாக வந்தது எனக்கு தெரில. பட் ஒரு அழகான ஒரு நல்ல ரெண்டர் பண்ண வீடியோ. ஸோ கைஸ், இப்போ நாங்கள் வந்து கிளிப்ஸ் ஆஃப் மொஹேர்லேருந்து அவர் தான் வந்துட்டு அவரை காட்டக்கூடாதுன்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் நான் இந்த வீடியோவில் காட்டல. பார்த்துக்க, இங்கே பாரு. வெக்கப்படுறியா? நான் போடுறேன் ப்ரோ. இருங்க ப்ரோ, ஏதாவது ஒன்று பேசி ரைட்டு போகணும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து கேல்வே போக போகிறோம். அண்ட் ரொம்ப 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 சீனிக்கான ரூட்டில் போக போகிறோம். அந்த சீனிக்கான ரூட்டில் எடுக்கிற எல்லா வீடியோஸும் நான் Insta 360 எடுக்கிறேன்.
ரெகுலராக அழகான பியூட்டிஃபுல்லான கண்டென்ட்ஸ் கூட ட்ரை பண்ணுறேன். நான் திரும்பவும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் ஐ நோ இட் இஸ் வெரி லிட்டில், பெரிய எஃபர்ட்ஸ் கிடையாது, பெரிய எடிட்டிங் இல்லை, பட் நிறைய கற்றுக்க போகிறேன் அண்ட் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். கண்டிப்பாக ஏதாவது பெருசாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போடணும் அண்ட் கண்டிப்பாக போடுவோம். ஸ்டே டியூன்ட்.